with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேற்றைய நாளில் 2 தலைவர்கள் பேசிய விடயங்கள் மிக உன்னிப்பான சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருகின்றன. முதலாவது, ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனியின் உரை அல்லது அறிக்கை. முஜ்தபா கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடராக பதவியேற்றதன் பின்னர் வெளியிட்ட முதலாவது உரை அல்லது அறிக்கை என்கின்ற ரீதியிலும், உலகை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற உக்கிரமான யுத்தம் தொடர்பான ஈரானின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய அறிக்கை என்கின்ற ரீதியிலும் முஜ்தபா கமேனியின் அந்த அறிக்கை முக்கியத்துவம் பெறுகின்றது. அடுத்தது, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஊடக சந்திப்பு. ஈரான் மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அவர் மேற்கொண்ட முதலாவது ஊடக சந்திப்பு என்கின்ற ரீதியில் நெதன்யாகு கூறிய பல விடயங்களும் உன்னிப்பான அவதானத்தை பெற்று வருகின்றன. மிக மோசமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த யுத்தத்தின் போக்கு எப்படியாகவெல்லாம் இருக்கப் போகின்றன என்று ஒவ்வொரு மனித மனமும் அச்சப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் வெளியாகியுள்ள இந்த 2 தலைவர்களதும் கருத்துக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற கருத்துக்கள். முஜ்தபா கமேனியும் பெஞ்சமின் நெதன்யாகுவும் நேற்றைய தினம் வெளியிட்ட கருத்துக்கள் சிலவற்றை டீகோட் செய்து பார்த்தால், ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தத்தின் எதிர்காலத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முஜ்தபா கமேனியின் உரையை டீகோட் செய்து பார்க்க இருக்கின்றோம். ஒருவரது பேச்சு, அவரது நடவடிக்கைகள், அவரது பார்வை, அவர் கை குலுக்குகின்ற பாங்கு, இவைகள் எல்லாவற்றையும் வைத்து அவரது மன உறுதியை, ஊர்மத்தை, அவரது தலைமைத்துவ பண்புகளை, இப்படி பல விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முஜ்தபா கமேனி என்றால் யார் என்பதை அவரது முதலாவது உரை அல்லது அவரது முதலாவது அறிக்கை நிச்சயமாக கோடிட்டு காட்டும். அந்த கோணத்தில் தான் முஜ்தபா கமேனியின் உரையை அல்லது அவரது அறிக்கையை நாங்கள் இன்று அவதானிக்கப் போகின்றோம். முஜ்தபா கமேனியின் உரை என்று ஈரானிய ஊடகங்கள் கூறினாலும் அது உண்மையிலேயே ஒரு உரை அல்ல. அதனை ஒரு வகையிலான அறிக்கை என்றுதான் கூற வேண்டும். முஜ்தபா கமேனி நேரிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ தோன்றி உரையாற்றவில்லை. திரையில் முஜ்தபா கமேனியின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. முஜ்தபா கமேனியின் உரை என்று கூறி ஒரு உரையை அல்லது அறிக்கையை ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஈரானிய தொலைக்காட்சியான பிரஸ் டிவியில் வாசித்தார். முஜ்தபா கமேனி கடுமையாக காயமடைந்திருக்கின்றார். அவரது கால்கள் முறிந்திருக்கின்றன. அவர் கோமாவில் இருக்கின்றார். முஜ்தபா கமேனியின் பெயரில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர படைதான் ஈரானை ஆட்சி செய்து வருகின்றது. இதுபோன்று ஈரானின் எதிரிகளால் வதந்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் மக்கள் முன்பு தோன்றாதது மேலும் பல கேள்விகள், சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. சரி, இது எப்படி இருந்தாலும் ஈரானின் ஆட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அது ஈரானின் சுப்ரீம் லீடரின் அறிக்கை என்கின்ற அடிப்படையில் ஈரானிய ஊடகத்தில் வாசிக்கப்பட்ட அந்த அறிக்கை இன்றைய சூழ்நிலையில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. முதலில் முஜ்தபா கமேனியின் அந்த 4 நிமிட உரையில் அல்லது அறிக்கையில் முக்கியமாக கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று பார்ப்போம். அயத்துல்லா அலி கமேனியின் மரணத்திற்கு பழிவாங்குவோம், கொல்லப்பட்ட ஒவ்வொரு ஈரானிய பிரஜைகளுக்காகவும் இரத்த பழிவாங்குவோம், அமெரிக்காவை அந்த பிராந்தியத்தில் இருந்து முற்றிலுமாக விரட்டி அடிப்போம். முஜ்தபா கமேனியின் அந்த அறிக்கை முழுவதுமே போர் பற்றிய ஒருவித பிரகடனமாகவே அமைந்திருந்தது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். பொருளாதார அழுத்தத்தை வழங்கும் முகமாக அந்த நீரிணையை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கப் போவதாகவே அவர் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களில் இருந்து ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அந்த நாட்டின் மீதே தாம் தாக்குதல் நடத்தப் போவதாகவும் அவர் அந்த நாடுகளை எச்சரித்திருந்தார். பல புதிய போர்முனைகளை திறக்கப் போவதாகவும் அவர் தனது அந்த அறிக்கையில் கோடிட்டு காட்டியிருந்தார். யுத்தத்தில் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளுக்கான நஷ்ட ஈட்டையும் அமெரிக்காவிடம் அவர் கூறியிருந்தார்.
அப்படி நஷ்ட ஈட்டை அமெரிக்கா ஈரானுக்கு வழங்காது விட்டால் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நிகரான இழப்புகளை அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் எச்சரித்திருந்தார். ஈரானுக்கு துணை நின்று போராடுகின்ற ஈரானின் துணை ராணுவ குழுக்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஹவுத்திகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஈராக்கில் செயற்படுகின்ற குழுக்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்திருந்தார். ஈரானிய மக்கள் ஒற்றுமையாக ஒரே அணியில் நின்று எதிரியை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் அறைகூவல் விடுத்திருந்தார். எப்பொழுதுமே ஒரு நாட்டின் தலைவர் உரை நிகழ்த்தினால் அந்த உரையை ஆய்வாளர்கள் டீகோட் செய்வார்கள். அப்படி டீகோட் செய்கின்ற போது மிக முக்கியமாக அந்த தலைவரின் உடல் மொழியை அவதானித்து உள்வாங்கிக் கொண்டுதான் அவரது உரையை டீகோட் செய்வார்கள். அந்த தலைவரின் கண்களில், பார்வையில், குரலில் தெரிகின்ற உறுதி அவரது உரை டீகோட் செய்கின்ற போது முக்கியமாக அவதானிக்கப்படும். அந்த தலைவர் நிற்கின்ற தோரணை, அவர் எந்தெந்த விடயங்களுக்கு கைகளை அசைக்கின்றார், எந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கண்களை சிமிட்டுகின்றார், அவரது குரலில் தொனிக்கின்ற ஏற்ற இறக்கங்கள், இப்படி உரை நிகழ்த்துகின்றவரின் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஊடக கற்கைகளில் இது பற்றி நிறையவே கற்பிப்பார்கள். ஆனால் முஜ்தபா கமேனி நேரில் தோன்றி உரை நிகழ்த்தாததால் அந்த அவதானிப்புகளை எங்களால் செய்ய முடியவில்லை. முஜ்தபா கமேனியின் உரையை அல்லது அறிக்கையை டீகோட் செய்வதானால் அந்த உரையை ஒரே வசனத்தில் கூறிவிடலாம். ஈரானிய தலைவர்கள் வளமையாக கூறி வருகின்ற டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்ற வாக்கியத்தை மாத்திரம் அவர் கூறவில்லையே தவிர மற்றபடி அந்த வாக்கியத்துக்கான ஒரு சிறிய பொழிப்புரையைத்தான் அவர் தனது அந்த அறிக்கையில் வழங்கியிருந்தார். முஜ்தபா கமேனியின் அறிக்கையில் ராஜதந்திர சொல்லாடல்கள் இருக்கவில்லை. உலகை தன் பக்கம் இழுக்கின்றதான நோக்கம் தொனிக்கவில்லை. புவிசார் அரசியலில் ஈரானுக்கான ஆதரவை தேடுகின்ற வாக்கியங்கள் எதுவுமே இருக்கவில்லை. ஈரானின் நிலைப்பாடுகளை உலக மக்களுக்கு முன்னால் வைக்கின்ற அந்த ராஜதந்திர அணுகுமுறை இருக்கவில்லை. ஈரானின் சுப்ரீம் லீடர் எனப்படுபவர் ஒரு உலக தலைவர். ட்ரம்ப் போல, புட்டின் போல, நரேந்திர மோடி போல, நெத்தனியாகு போல, முஜ்தபா கமேனியும் இன்று ஒரு முக்கியமான உலக தலைவர். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற சுமார் 200 மில்லியன் சியா முஸ்லிம்களின் ஒரு ஆன்மீக தலைவர் அவர். முஜ்தபா கமேனியின் முதலாவது உரை என்பது ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு உரை. ஒட்டுமொத்த ஊடகங்களின் தலைப்புச் செய்திகளுக்கான இடத்தை பிடித்திருந்த ஒரு உரை. அப்படிப்பட்ட ஒரு உலகத் தலைவர் சம்பிரதாயத்திற்காக பெற்றாலும் உலகத்தின் அமைதி பற்றியோ, உலகத்தின் பொருளாதாரம் பற்றியோ, உலக மக்கள் பற்றியோ தனது நல்லெண்ணத்தை, அக்கறையை தனது முதலாவது உரையில் வெளிக்காண்பித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர் தவறவிட்டு விட்டார். ஒரு உலகத் தலைவர் என்ற ஸ்தானத்தில் நின்றபடி தனது உரையை முஜ்தபா கமேனி நேற்றைய தினம் நிகழ்த்தவில்லை. மாறாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையின் ஒரு தளபதி நிகழ்த்துகின்ற உரை போன்றுதான் அவரது உரை அல்லது அந்த அறிக்கை அமைந்திருந்தது. ஒரு உலகத் தலைவராக தனது முதலாவது உரையிலேயே தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை அவர் தவறவிட்டு விட்டார் என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமாக முஜ்தபா கமேனி தனது உரையில் ரஷ்யா பற்றியோ அல்லது சீனா பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசாததும் ஒரு ராஜதந்திர தவறாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த யுத்தத்தில் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு பல்வேறுபட்ட நிலைகளில் தமது ஆதரவை வழங்கி வருகின்ற நாடுகள். ஆயுதங்கள், தொழில்நுட்ப உதவிகள், உளவு தகவல்கள் என்று பலவிதமான இராணுவ உதவிகளை பகிரங்கமாகவே வழங்கி வருகின்ற நாடுகள். முக்கியமாக ராஜதந்திர ரீதியாக உலகமட்ட அழுத்தங்கள் விடயத்தில் ஈரானுக்கு துணையாக இருந்து வருகின்ற நாடுகள். உலகில் ஈரானுக்கு இருக்கின்ற இந்த இரண்டு பாரிய நட்பு சக்திகள் பற்றி முஜ்தபா கமேனி தனது முதலாவது உரையில் ஒற்று வார்த்தை கூட பேசாததை நிச்சயமாக மிகப்பெரியதொரு ராஜதந்திர குறைபாடாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரஷ்யா, சீனா இந்த இரண்டு நாடுகளுமே முஜ்தபா கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடராக பதவியேற்ற போது அவரை அங்கீகரித்து வாழ்த்தியிருந்தன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானின் நம்பிக்கைக்குரிய ஒரு நட்பு சக்தியாகவே ரஷ்யா என்றைக்கும் இருக்கும் என்று கூறி வாழ்த்தியிருந்தார். வெளிச்சக்திகளுக்கு எதிராக ஈரான் புரிந்து வருகின்ற யுத்தத்தை தாம் ஆதரிப்பதாக சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமாக கூறியிருந்தார்.
அப்படிப்பட்ட ரஷ்யா பற்றியும் சீனா பற்றியும் ஈரானின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சுப்ரீம் லீடர் தனது முதலாவது உரையின் போது ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாதது ஈரானின் ராஜதந்திர நகர்வுகளில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய குறைபாடாகவே பார்க்கப்படுகின்றது. இது நிறைய அனுமானங்களுக்கும் வழி ஏற்படுத்துகின்றது. ரஷ்யாவினதும் சீனாவினதும் பெயர்கள் முஜ்தபா கமேனியின் அந்த உரையில் சேர்த்துக் கொள்ளப்படாதது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு விடயமாக கூறிவிட முடியாது. ஒருவேளை அது தற்செயலாக இடம்பெற்ற ஒன்றாக இருந்தால் கூட அது ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரின் ஆலோசகர்கள் யார் என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது. ஒரு நாட்டுத் தலைவரின் அறிக்கைகளை தயாரிப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. அறிக்கைகளையும் உரைகளையும் தயாரிப்பதற்கென்றே ஒரு குழு இருக்கும். துறைசார் வல்லுநர்கள் பலர் அந்த குழுவில் அங்கம் வகிப்பார்கள். ஈரான் போன்ற ஒரு பாரிய நாட்டின் சுப்ரீம் லீடரின் முதலாவது உரை என்பது ஒன்றும் சாதாரண உரை கிடையாது. உலகத்துடனும் தனது நாட்டு மக்களுடனும் கைகுலுக்கிக் கொள்கின்ற மிக முக்கியமான தருணம்தான் அந்த முதலாவது உரை. அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையின் போது அல்லது அறிக்கையிடலின் போது அதனது நேச சக்திகளை தவறவிட்டது என்பது ராஜதந்திர விடயத்தில் ஈரானின் பலவீனத்தையே வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஈரானின் சுப்ரீம் லீடரின் ஆலோசகர்கள் பற்றிய பலமான சந்தேகத்தையும் ஏற்படுத்தி நிற்கின்றது. ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் என்பவர் வெறுமனே ஒரு யுத்த தளபதியாகத்தான் ஈரானில் வலம் பெறப் போகின்றாரா என்கின்ற கேள்வியையும் எழுப்பி நிற்கின்றது. உண்மையிலேயே முஜ்தபா கமேனியின் நேற்றைய அறிக்கையை, அதுவும் அவரது முதலாவது அந்த அறிக்கையை பார்க்கின்ற போது ஈரான் போன்ற ஒரு பாரிய தேசத்தின் தலைவரது அறிக்கை போன்று எனக்கு தோன்றவில்லை. எந்தவித நடைமுறை அரசையும் கொண்டிராத ஒரு ஆயுத குழு ஒன்றின் தலைவர் விடுகின்ற அறிக்கை போலவே இருந்தது. ஹமாஸ் போல, ஹிஸ்புல்லாக்கள் போல, ஹவுத்திகள் போல ப்ராக்ஸி குழுக்களின் தலைவர்கள் விடுகின்ற போர் அறிக்கையாகத்தான் காட்சி தந்தது. அந்த காலங்களில் சந்தனக்காட்டில் நின்றபடி வீரப்பன் விட்ட அறிக்கைகள் கூட முஜ்தபா கமேனியின் அறிக்கைகளை விட காத்திரமான அறிக்கைகளாக இருந்தன என்றுதான் நான் கூறுவேன். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.